பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாருங்க, நான் அருமையான ஒரு பூ, அதனோட கீழே அருமையா அடுக்குனா மாதிரி இது பாருங்க, அடுக்குனா மாதிரி ஒரு இலையோட வடிவம். இதுக்கு என்ன பேருன்னு நினைச்சீங்கன்னா சீமை அகத்தி அப்படின்னு பேரு. சீமை அகத்தி செடிக்கிட்ட தான் நான் இருந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏன் சீமை அகத்தியை பத்தி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அருமையான மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு அருமையான செடி. என்ன அப்படி மருத்துவ குணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோல் சம்பந்தப்பட்ட வியாதி எதுவாயிருந்தாலும் தீர்க்க வல்ல ஒரே அற்புதமான மூலிகை செடி. சொறி, சிரங்கு, தேமல், அப்புறமா முக்கியமா விஷக்கடி, எந்த விதமான பூச்சி கடிச்சாலும் இதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அரைச்சி மேல் பூச்சா அப்படி பூசினீங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகிற ஒரு மாயத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான செடி தான் சீமை அகத்தி. இந்த சீமை அகத்தியை பொதுவாக இந்த வளர்க்கறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படலாம், மெனக்கிட வேண்டாம். அது ஒரு இடத்துல தானாக கூட வளர்ந்துடும். ஆனால் நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும். இலையை நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன் உங்களுக்காக. இந்த மாதிரி ஒரு அடுக்கி வச்ச மாதிரி அழகா இலை இருக்கும், அடர் பச்சை இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிர் பச்சையா இருக்கும். இப்படி ஒரு அடுக்கோட, இப்படி ஒரு அழகான மஞ்சள் பூவோட இருக்கிறது தான் சீமை அகத்தி. சரி, இப்போ அடுத்து எப்படி இதை யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த சீமை அகத்திக்கு இன்னொரு குணம் இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுநீர் அடைப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா அதையும் சரி பண்ற ஒரு குணம் இதுக்கு இருக்குங்க. சிறுநீர் அடைப்பு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இந்த பூவை உலர்த்திடுங்க. நிழலே அப்படியே உலர்த்திடுங்க. பூவை உலர்த்திட்டு தண்ணியில் இந்த பூவை போட்டு சுண்ட காய்ச்சிருங்க. சுண்ட காய்ச்சிட்டு அந்த நீரை நாம ரெகுலரா பருகுனாவே இந்த சிறுநீர் அடைப்பு, சிறுநீர் எரிச்சல்ன்றது சுத்தமா போயிடுங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு பூ இது. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, மருத்துவ குணத்திலும் டாப்ல இருக்கு பாருங்களேன். அப்படி ஒரு சீமை அகத்தி. அப்புறம் இதுக்கு இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்கு. அஞ்சலி, பேயகத்தி, பொன்னகத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமா நம்ம இன்னைக்கு காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. நம்ம முகம் நல்லா இருக்கணும், பொலிவா இருக்கணும், பளபளப்பா இருக்கணும், பார்க்குறவங்க அப்படி பார்த்த உடனே நம்ம பழிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை உண்டு. அப்படி முகம் பொலிவு பெற என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த இலைய அரைச்சிட்டு அதனோட கஸ்தூரி மஞ்சளையும் கலந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த முகத்துக்கு ரொம்ப மெல்லிசாக அப்ளை பண்ணி நைட்டு படுத்து தூங்கிடுங்க. காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, அருமையான அந்த பச்சை தண்ணியில், நல்ல குளிர்ந்த தண்ணியில் முகத்தை கழுவுனீங்கன்னா முகம் அவ்வளோ பளபளன்னு இருக்கும், ரொம்ப பொலிவாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அப்படி ஒரு குணம் இந்த இலைக்கு உண்டு. அதுக்கப்புறமா இந்த சீமை அகத்தியை நம்ம தைலமாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்லெண்ணெய், செக்கு, அந்த மரச்செக்கு எண்ணெய்லாம் இப்போ கிடைக்குதுங்களா, அந்த நல்லெண்ணெயில் என்ன பண்ணுங்க, நல்லெண்ணெய் சூடு பண்ணிட்டு இந்த இலையை இப்படி ஒரு 2-3 ஒரு இலையை இப்படி மாதிரி பறிச்சுட்டு என்ன பண்ணுங்க, அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க, லேசாக வதக்கிடுங்க. அப்போ என்ன ஆகும், கலராக மாறிடும். இந்த கலர் அந்த எண்ணெயில் இறங்கிடும். அதை நீங்கள் வடிகட்டினீங்கன்னா அதுதான் சீமை அகத்தி தைலம். அந்த தைலத்தை நீங்கள் மேல் பூச்சா பூசினீங்கன்னா எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வெள்ளை தேமலாக இருந்தாலும் எல்லாமே மாயமாக போயிடும். இப்படி தான் நம்ம அதை தைலத்தை தயாரிக்கிறோம். அப்புறமா இந்த இலையை அரைச்சிட்டு எலுமிச்சம் சாரோட சேர்த்து நீங்கள் அப்படி அப்ளை பண்ணால் கூட இந்த அன்னெசரியாக இருக்க இந்த கருப்புலாம் சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி கருப்பு கூட மறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்டதுதான் இந்த சீமை அகத்தி. இந்த சீமை அகத்தியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் தயவு செஞ்சு விடாதீங்க. இந்த பூவும் சரி, இந்த வேரும் சரி, இந்த இலையும் சரி, அதி அற்புதமான மருத்துவ குணங்கள் வாய்ந்தது என்ற அருமையான பதிவை உங்களுக்கு பதிவு செய்து கொண்டு ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.